ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங்க. எவ்ரிடே நம்ம வந்து ஃபுட்டில் கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸாக இருக்கிறது பெட்டருங்க. எப்பவும் தோசை ஊற்றுறோம் தானே, ஆனால் இட்லி அரிசி கூட ஏதாவது ஒரு மில்லட் ரைஸ் வந்துட்டு சரி பங்கு ஊற வச்சு ஆட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நான் அப்படி தான் இட்லி அரிசி கூட திணை அரிசி ஊற வச்சு மாவாட்டியிருக்கேன். அதில் சூப்பராக தோசை ஊற்றியாச்சுங்க. எக் தோசை ஒன்று போடலாம் அப்படின்ட்டு அதுக்கு வந்துட்டு பெப்பர் பவுடர் அரைக்க போகிறேன். என்னென்னலாம் எடுத்திருக்கேன்னு பார்க்கலாம். 10 கிராம்ஸ் வந்து பெப்பருங்க, 10 கிராம்ஸ் ஜீரகம், 10 கிராம்ஸ் வந்துட்டு சோம்பு, கொஞ்சமாக கல்லுப்பு. இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு எல்லாத்துக்குமே எக் தோசை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தோசை ஊற்றிட்டு நான் எக் போட்டேங்க. அதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்புறமா அப்படியே மலை சாரல் மாதிரி பெப்பர் பவுடர் தூவி சூப்பரான ஒரு எக் தோசை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். நீங்களும் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.